கல்வி நம்மை அச்சமற்றவராக்குகிறது. கல்வியினால் மட்டும்தான் நமக்கு துணிவும் அச்சமின்மையும் சகிப்புத்தன்மையும் ஒருங்கே நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. நம்ம தான் போகவே போறது இல்லையே, அதான் கடிதம் வேண்டான்ட்ட. அது மட்டும் இல்ல, நான் ஆசிரியர் ஐயா கிட்டயே நீங்களே போய் என் மகனுக்காக பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்பா, நீங்க போய் சொல்றீங்க. உண்மை என்னங்க? நீங்க கிளம்பி போங்கண்ணா, நான் தான் சொன்னேன்ல. ஆனா நீ எங்க கேக்குற? உன் மனசுக்கு பட்டதை தான் செய்யற. என்னண்ணா, போகணுமா வேணாமா? யாரும் போகலண்ணே, யாரும் எங்கேயும் போகல. நீங்க கிளம்புங்க. எங்கேயும் போகலன்னா அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? இதோ பாத்தியா, ஏதோ இவங்கெல்லாம் விருந்துக்கு போறதா கேள்விப்பட்டோம். இப்ப என்ன ஆச்சோ? இவங்க போறதுக்கு முன்னாடியே இவங்க நிலைமை என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க போனாலும் இவனுங்களுக்கு அவமானம் தான் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் போக வேணான்னு சொல்றான். ஜாதியும் அந்த ஜாதியோட சேர்ந்த பிரச்சனைகளை என்னை தடுக்குது. ஆசிரியரே அங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு விதத்துல அதுவும் எனக்கு சரியாதான் படுது. அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்து பொய் சொல்றதுக்கு முடிவு பண்ண. ஆனா என்னால என்னைய ஆறுதல் படுத்திக்க முடியல. சரியா எனக்கு பொய் கூட சொல்ல தெரியல. பீமாக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம்? இந்த ஜாதி நம்மளை என்னைக்குமே விடவே போறதில்லைன்னு அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விட மாட்டேங்குது. பீமா, நீ இப்படி அழாதப்பா. வீட்டுல விருந்து வைக்கலான்னு அப்பாதான் சொல்லிட்டாருல. நீ அழுதானா என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. அழாத பீம். அமைதியா இருப்பா. அழாத அழாத பீமா. நான் போகணுமா? நான் விழாவுக்கு போகணும். நான் அங்க போய் பரிசு வாங்கணுமா? நான் போகணுமா? எனக்கு புரியுதுப்பா, எனக்கு புரியுது. ஆனா நீயும் புரிஞ்சுக்கணும். நீயும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். அவரு நல்லா யோசிச்சுதானே இத சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு எதுவும் புரிஞ்சுக்க வேணாம். நான் விழாவுக்கு போகணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். அங்க பேசலான்னு இருந்தேன். அதுக்காக தானே அப்பா புது துணிலாம் எடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு? திடீர்னு அப்பா என் விழாவுக்கெல்லாம் நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டாரு. பீமா, பீமராவ், உன் அப்பா வேண்டான்னு சொல்லுவனா? அப்பா அப்படி சொல்ல வரலப்பா. நீ இந்த விழாக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுக்க எங்கெல்லாம் படிப்புக்கும் திறமைக்கும் மரியாதை இருக்கோ அந்த எல்லா இடத்துக்கும் நீ போகணும். கண்டிப்பா போகணும். பீம் பீம், எல்லா இடமும் பீம்ங்கிறது ஒலிக்கணும். உலக மக்கள் எல்லாம் உன்னை ராம்ஜி சக்பால் பீமாபாய் பையன்னு சொல்லக்கூடாது. உலக மக்கள் எல்லாருக்குமே
இந்த ராம்ஜி சக்பாலும் பீமாபாயும் பீமராவை பெத்தவங்க தெரியும். அப்ப நம்ம ஏன் இந்த இடத்துக்கு போக கூடாதுப்பா? இங்கே நமக்கு மரியாதை தானே கொடுக்க போறாங்க. எல்லா மாணவர்களையும் முத இடத்தை பிடிச்சது நான் தானே. ஆனா பீம், ஆசிரியர் ஐயா சொல்ல சொல்ல எனக்கும் பயம் வந்துருச்சுப்பா. ஒருவேளை அங்க நம்மள யாரும் மதிக்காம போயிட்டாங்கன்னா, அன்னைக்கு முடிவெற்றவர் சொன்ன மாதிரி சொல்லிட்டா. ஆனா அப்பா, நல்லா படிச்சா இந்த சமூகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அதெல்லாம் தப்பாயிடுச்சுப்பா. நான் படிச்சு முதல்ல வந்திருக்கேன். நான் முதல்ல வந்த பிறகும் யாரும் என்ன தொட மாட்டாங்களா? என்கிட்ட அப்படிதான் நடந்துப்பாங்களா? இப்பவும் என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்கன்னா நான் முதல்ல வந்து என்ன பிரயோஜனம்? மத்தவங்க எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களால போக முடியாது. ஆனா நான் முதல்ல வந்து கூட என்னால ஏன்பா போக முடியல? பீம் பீம் நில்லு. பீம் சரியா சொன்ன. என்ன எப்பவாவது துரையோட விருந்து சாப்பிட்டிருக்கியா? அங்க என்னென்ன சாப்பாடு இருக்கும்னாவது தெரியுமா? சாப்பிட்டது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன்னு. அங்க விதவிதமான பதார்த்தங்கள் இருக்குமா, 3 விதமான பலகாரம் இருக்குமா, 4 வகையான சாதமும் இருக்குமா. ஏன்பா, என்ன சாப்பாடு இருக்குங்கிறத விட முக்கியம் அந்த விழாவுக்கெல்லாம் யார் யாரு போக முடியுங்கிறதுதான். ஏன்பா, வந்தவன் போனவன் கண்ட ஜாதிய சேர்ந்தவன்லாம் அங்க உள்ளவே நுழைய முடியாதுப்பா. விருந்துக்கு போறானுங்களாம்ல. பீம், பீம் வாப்பா, நம்ம உள்ள போய் உட்காந்துக்கலாம் வா. இவனுக்கெல்லாம் நம்மள கிண்டல் பண்றதை தவிர வேற எதுவுமே தெரியாது. காலம் பூரா கிண்டல் பண்ணுவானுங்க. வாப்பா, நீ உள்ள வா. நம்ம என்னைக்குமே முதலாவதா வர முடியாதவங்க எல்லாம் சேர்ந்து முத இடத்தை பிடிச்சவனே எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். மீரா, நீ எதுவும் சொல்லாத. நாம துன்பத்தை தாங்கினாதான் உயர்வான நிலையை அடைய முடியும்னு பீமாராவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பீமாவை இன்னும் வலிமையாக்க இந்த மாதிரி துன்பங்களையும் ஊரார் கேலியையும் தாங்க வேண்டி வந்தா அதை தாங்கிதான் ஆகணும். ஏன்னா பீம் என்னதான் படிச்சு பெரிய ஆளா வந்தாலும் இந்த மாதிரி நிறைய ஆளுங்களை அவன் அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். அதை தவிர்க்கவே முடியாது. அதனால இவனுங்க இப்படிதாங்கிறத அவன் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கட்டும். அப்பதான் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவங்களை தாண்டி போக சக்தி அவனுக்கு கிடைக்கும். அதனால அவனை அவன் போக்கிலே விட்டுடலாம். பீமாபாய், எனக்கு என்னமோ இப்போ விழாவுக்கு போக வேண்டான்னு நினைச்சது தப்புன்னு தோணுது. கோட்டு எங்கன்னு கேட்ட, வாய் திறந்து சொல்லு. அப்பா, அது கோட்டு பாக்கெட்ல வெள்ளம் இருந்திருக்கும். ஒருவேளை அத நாய் தூக்கிட்டு போயிருக்கலாம். கோட்டை நாய் தூக்கிட்டு போயிருக்குமா? நீ என்ன உங்க அப்பனை முட்டாள் நினைச்சியா? ஒருவேளை அது கரையான் தின்னு இருக்கும். யாருக்கு தெரியும்? அப்படி இருந்தா நாய் தூக்கிட்டு போயிருக்குன்னு சொல்ற. கரையான் தின்றுச்சுன்னுவ, மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னுவ, தீ புடிச்சிடுச்சுன்னுவ. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. கோட்டு எங்க? சொல்லுடா. கோட்டை எங்கேயாவது வித்துட்டியா? எனக்கு தெரியாதுன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். திரும்பவும் என்ன நம்பாம கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்னதான் சொல்றது? அதனாலதான் என் மூளைக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்றேன். ஏற்கனவே அந்த கோட்டை எனக்கு சின்னதாயிடுச்சு. டேய்,
நில்லுடான்னு சொல்றேன், எங்க போற? கோட்டு உனக்கு சின்னதா போயிடுச்சா? உங்க அப்பா ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. கோட்டு உனக்கு சின்னதாயிடுச்சா? இருடா, இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். ஒழுங்கா உண்மையை சொல்றேன். கோட்டீங்க கோட்டீங்க. ஐயோ அப்பா, எதுக்கு என்ன சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்க பையன் தானே. ஐயோ கடவுளே, நீ உங்க அம்மா மாதிரியே மாறிட்ட. அவளும் இப்படிதான் எப்பவும் பேசுவா. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்கா பேசி உயிரெடுப்பா. என் வாழ்க்கையவே அவன் நரகமாக்கிட்டா. இப்ப நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? பாரு, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணணும்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு, வெளியே போயிடு. வெட்டிப்ப. ஓ, அதுக்குதான் எங்க அம்மாவை கொன்னீங்களா? அவங்க உங்களை எதிர்த்து பேசிருக்காங்க. நீங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னு உங்க கதையை முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்னையும் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? ஏதாவது பைத்திய மாதிரி உளராத. உங்க அப்பாவை பத்தி குறை சொல்றியா? நான் அப்படிப்பட்டவனா? நான் ஏன்டா உங்க அம்மாவை கொல்ல போறேன்? அவங்க தான் எதிர்த்து பேசினாங்களே. எங்க அம்மாவால உங்க வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்க, அதனால கொன்னுட்டீங்க. பைத்தியக்காரனுங்க பேசுறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் ஏன்டா அவளை கொல்றேன்? அவளே தீய வச்சு செத்துட்டா. இல்ல நீங்க தீ வச்சீங்களா? ஏன்னா அம்மா தீ வச்சுக்கிட்ட அன்னைக்கு நீங்களும் வீட்டுல தான் இருந்தீங்க. அம்மா முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. நீங்க ஏன் அவங்களை காப்பாத்தல? வாய்க்கு வந்ததை உளராத. வீணா போனவனை பெத்து வச்சிருக்கேன். நீங்க என் அம்மாவை எரிச்சு கொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அம்மா கெட்டவ இல்ல. நில்லு, இத வச்சுக்கோ. நான் எந்த விருந்துக்கும் போகல. ஏன்? அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு அவ சொல்லல. அப்பா நீங்களா? அப்ப நீ உன் கோட்டை அவனுக்கு கொடுத்திருக்க. ஆனா நான் கேட்டதுக்கு என்கிட்ட நாய் எடுத்துட்டு போயிடுச்சு, கரையான் தின்னுடுச்சுன்னு சொல்ற. நான் சொல்ற பேச்சு எதுவும் உன் தலையில ஏறல. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். அத அங்க வை, அங்க வை. இங்க வை. பின்னாடி போ. பீம், அதான் முடிஞ்சு போச்சேப்பா. அப்புறம் ஏன்பா உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? போறோம்ப்பா, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வா. பீம், நீ எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்ப. ஆனா இன்னைக்கு இப்படி நீயே புரிஞ்சுக்காம உட்கார்ந்திருக்கியே. அம்மா, அவன் ரொம்ப நேரமா யார்கிட்டயும் எதுவும் பேசல. நீங்க சொல்லி புரிய வைங்க. ஆமாப்பா, பீம் உம்முன்னு இருந்தா வீடியோ அமைதியா இருக்கும்பா. அப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா.
கேளுங்க, இன்னைக்கு நாம விருந்து கொண்டாடலாம். தடபுடலா விருந்து வைக்கிறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறோம். சரியா? ஆமாங்க, கொண்டாடலாம். நாம வெள்ளைக்காரங்க மாதிரி விருந்து கொண்டாடலாம். வா வா பீமா, உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட உரையையும் கேட்கலாம். என்ன? ஆஹா, எனக்கு எந்த விருந்தும் வேணாம், நீங்களே கொண்டாடிக்கோங்க. நான் எதையும் பேச போறதும் இல்ல. ஆனா நாங்க கொண்டாட போறோம். ஆமாமா, கொண்டாட போறோம். பீமா பாய், நீ தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணு. நீ புது சேலை கட்டிக்கோ, நானும் புது ஆடெல்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சுளா, துளசி, எல்லாரும் வெளியில உட்கார மாதிரி சிறப்பா ஏற்பாடு பண்ணுங்க. நெருப்பு மூட்டமா ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்குள்ள நான் போய் புரஞ்சனை கூட்டு வந்துடுறேன். சரிங்க, சரி. என்ன எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சாப்பாடு தயார் பண்ணலாம். நீ போய் துளசி மஞ்சளாக்கு உதவி பண்ணு. இன்னைக்கு இந்த விருந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் முதலாவதாக வந்த மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எந்த பள்ளிக்கூடத்துல யார் முதலாவதா வந்தாங்கங்கறத பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. எங்களுக்கு எங்களோட பீமாராவ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் பீமாராவ் வரப்போறாரு. அவர் உங்க முன்னாடி பேச போறாரு. எப்படி அவர் முதலிடத்தை பிடிச்சாருங்கறத பத்தி விளக்கமா சொல்ல போறாரு. பீம் 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 வா, நீ பேசணும் தயார் பண்ணி வச்சிருந்தல, அது எல்லாம் முன்னாடி பேசு. வா. நான் யார் முன்னாடி வந்து பேச போறதில்ல. பீம், நாங்க கேட்க ஆவலா இருக்கோம். வாடா. வா வா வா. எனக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. நான் என்ன பண்றது? என்ன தனியா விட்டுருங்க. பீம் இப்ப பேச போறது இல்ல, அவ்வளவுதானே? பீம் இல்லாமலே நாம விழாவை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் பீமராவ். பீமாவுக்கு பதிலா நான் தான் உரையாற்ற போறேன். ஆமா, இதுவும் சரிதான். நீ இப்ப பேசு. நாங்கெல்லாம் பீமாராவ் பேசுற மாதிரி நினைச்சுக்கிறோம். சரிப்பா, நீ ஆரம்பி. என்னோட பேரு பீமராவ். நான் என்னோட கடுமையான முயற்சினால தான் என்னோட பள்ளிக்கூடத்திலேயே முதல் ஆளா வந்திருக்கேன். நான் காலையிலயும் மாலையிலயும் படிப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது ஒண்ணு மட்டும்தான். ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி முதல் மாணவனா வர்றதுக்கு என்னாலான முயற்சியை நான் பண்ணுவேன். இல்ல, நான் படிக்கிறதுக்காக என்னை விட என்னை பெத்தவங்க தான் அதிக கஷ்டப்பட்டாங்க. நம்மள மாதிரி வறுமை நிலையில இருக்கிறவங்களும் கீழ் ஜாதியினரும்
வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கல்வியை தவிர வேற எதுவும் உதவ முடியாதுங்க. என் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தான் நான் படிச்சேன். அப்பதான் என்னால எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சமூகத்துக்கும் உதவி பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த சமூகத்துல உரிய அங்கீகாரத்தை வாங்கி தர முடியும். இறுதியா அப்பாவுக்கு நன்றி, அம்மாவுக்கும் நன்றி, சகோதரிகளுக்கு நன்றி. நன்றி சகோதரர்களே, நன்றி அத்தை. என்னோட வெற்றி உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம். இதுவரை நாம கேட்டது முதலிடம் பிடிச்ச மாணவரான பீமாராவோட பேச்ச. அருமை பீமாராவ், அருமை. நீ தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இரு. இப்ப பீமாவே வந்துட்டான். வாங்க எல்லாரும் விருந்து சாப்பிடலாம். ஏன்பா பீம் இப்ப எங்க போற? விருந்து கொண்டாடுறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்ப புது துணி போட்டு வந்துடுறேன். இன்னைக்கு உங்க கைய பிடிச்சுக்கிட்டு அந்த விழாவுக்கு என்னால போக முடியலங்க. நாளைக்கும் அதுக்கு மறுநாளும் இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளும் நாம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோங்க. பீமாபாய், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ மட்டும் கூட இருந்தா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு பிள்ளைகள் சாதிக்கிறத பெருமையா பார்த்துட்டு இந்த உலகத்தை சுத்தி வருவேன். இந்த பீமாபாய் எப்பவுமே உங்க கூட தாங்க இருப்பா. பீமாபாய், இந்த நாளை என்னைக்குமே மறந்துடாத. இது மாதிரி ஒரு நாள் பீமோட பெருமையை சொல்லி இந்த நாடு முழுக்க பீமாவோட பேரை சொல்லி கொண்டாட போது பாரு. அன்னைக்கு இப்படி ஒரு விழாவுக்கு போக முடியலங்கிற பீமாவோட வருத்தெல்லாம் சமாதானமாயிடும். அப்பா, நான் முதலாவது வந்தா நாடு முழுக்க ஏன் கொண்டாட போறாங்க? நான் முதலாவதா வந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. நாடே ஏன் கொண்டாட போகுது, அவங்களுக்கு இதனால என்ன கிடைக்கும்? இங்க வா. இங்க பாருப்பா, ஒரு மனுஷனோட செயல்னால மத்தவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்தா அவங்க கண்டிப்பா அவரோட வெற்றியை தங்களோட வெற்றியா கொண்டாடுவாங்க. அப்படி நீ பல சாதனைகளை செய்யணும்னா இப்படி என்னைக்குமே வகுப்புல நீதான் முதல் மாணவனா வரணும். பீமராவ், உண்மையான விருதுங்கிறது இன்னைக்கு
வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நீ வாங்க இருந்ததோ இல்ல நாளைக்கு ஆசிரியர் கொடுக்க போறதோ இல்ல. உண்மையான விருதுங்கிறது மக்களுடைய அன்புதான், மக்கள் வைக்கிற மரியாதை தான். அதுதான் நமக்கு வேணும். ஆனா அதுக்கு நீ இந்த மக்களுக்காக எந்த சுயநலமும் இல்லாம பெரிய பெரிய சேவைகளை செய்யணும். அப்படின்னா அப்ப நான் மொத்த சமூகத்துக்கும் வாதாடணுமா? அத நீ தான் முடிவு பண்ணணும் பீம். நான் சொல்ல போறதெல்லாம் ஒண்ணுதான். உன்னால எவ்வளவு பேருக்கு சேவை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ண. இப்ப அம்மா ஒண்ணு சொல்லவா? இந்த உலகத்துக்கு சேவை பண்றதெல்லாம் அப்புறம், முதல்ல நீ உன்னை நல்லா பாத்துக்கணும். சரி போ, போய் தூங்க போ. போலாம். பீம் சீக்கிரம் வா, நேரம் ஆகுது, சீக்கிரம் வா பீம். ஐயோ பாலான்னு சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. ஏன்பா இன்னும் நேரம் ஆகல? இன்னும் எவ்வளவோ நேரம் இருக்கு. என்னக்கா? ஐயோ கங்காக்கா, அண்ணனுக்கு புரிய வைங்க. பீம் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி விருது வாங்க போறான். ஆமா, அதுக்கு அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே போலாம். எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு பெருமையில மிதக்கலாம். அம்மா, நம்ம ஆனந்த் இப்பவே மிதக்க ஆரம்பிச்சிட்டானே. என்ன ஆமா, மிதக்க தானே செய்வான். அவன் தம்பி இன்னைக்கு கோகோ வாங்க போறான்ல. அப்புறம் யார் அப்படி மிதக்குறாங்க? இவன் தான் உங்க மருமக. ஆமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது இவங்க தான் பால், சக்கரை, அரிசி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நேத்து ராத்திரி நீங்க விருந்து வச்சீங்கல்ல, அதான் இன்னைக்கு பாயசம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பீம் கோப்பைய வாங்கிட்டு வரும்போது நம்ம எல்லாரும் பாயசம் சாப்பிட்டு அதை கொண்டாடலாம். அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதுலயும் எல்லாருடைய தலையிலையும் இந்த மாதிரி எழுதுறது இல்ல. பீமாபாய், நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பையன் கோப்பையை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தானா, அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கல்ல. இதோ பீமரா வந்துட்டான், விருதுக்காரன். அக்கா, பீமா உங்களுக்கும் பையன்தான், நீங்க அவனுக்கு அம்மா தான். பீமா, நீ இன்னைக்கு கோப்பை வாங்க போறல, அந்த கோப்பை உனக்கு கிடைச்சதும் அதை எடுத்துட்டு வந்து நேரா நீ இவங்க கிட்ட தான் கொடுக்கணும். கோப்பையை என் கையில கொடுப்பியா? நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு வர கோப்பையை தொட்டு பார்த்தேன்னா வெற்றி எப்படி இருக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓ, சீக்கிரம் போய் கோப்பையை வாங்கிட்டு வா. நான் உனக்காக பாயசம் பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா, அம்மா நம்ம கூட வரலையா? இல்ல. ஏன்? உன்னோட இந்த கேள்விக்கான பதில நான் போற வழியில சொல்றேன். வாங்க போலாம் போலாம் போலாம். வாங்க பாலா, போலாம் வா. வாங்கப்பா. நீங்க பாருங்க பீமாபாய், உங்க பீம் ஒரு நாளைக்கு எல்லாரை விட பெரியவனா, கண்ணீரை துடைக்கிறவனா மாற போறான். என்னோட ஆசீர்வாதம் அவனுக்கு என்னைக்கும் இருக்கும். ஆமா அப்பா,
அம்மாவை ஏன் கூட்டிட்டு வரலன்னு நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. இங்க பாரு பீம், இந்த சமூகத்துல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு. அதுல பள்ளிக்கூடத்துக்கு போறதும் படிக்கிறதும் அடக்கும். கல்வி கத்துக்கிற உரிமை இப்பவும் சமூகத்துல இருக்க எல்லாருக்கும் கிடைக்கல. நிறைய பேருக்கு அது மறுக்கப்பட்டிருக்காப்பா. ஆமா, அவங்க கல்வி கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் பொது கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கவும் கூடாது. அவங்க ஆத்துல குளிக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது. ஏன்னா அந்த நதியில தான் ஊர்ல இருக்கிற உயர்ந்த ஜாதிக்காரங்களா குளிக்கிறாங்களா. நம்ம ஜாதிக்காரங்களுக்கு இதுல பல விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்குல்லப்பா. ஆனா நம்ம இப்ப போராடி கல்வி கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்லப்பா. ஆமா, ஆனா பீம், எல்லாராலையும் உன்ன மாதிரி போராட முடியாது. ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவு இதுல இருக்கு. அது ஒரு ஜாதியில மட்டும் இல்ல, எல்லா ஜாதியிலயும் இருக்கதான் செய்யுது. அவங்க தான் பெண்கள். அவங்களை இந்த சமூகம் கல்வியை விட்டு எப்பவும் விலக்கிய வச்சிருக்க. அதனாலதான் நான் உங்க அம்மாவை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரல. ஏன்னா இந்த சமூகம் அதை தப்பா சொல்லும். உன் சகோதரிகள் உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்ல. ஏன்னா இந்த சமூகம் அதை அனுமதிக்காது. ஆனா இது தப்பு தானப்பா. நம்மளுக்கு நல்ல கண்கள் இருந்தும் நாலா பக்கமும் இருட்டா இருந்தா கண்கள்னால என்ன பிரயோஜனப்பா? நல்லா படிச்சாதான் ஞானம் கிடைக்கும்னு ஆசிரியர் சொல்லுவாரு. ஞானம் கிடைச்சாதானப்பா ஒளி கிடைக்கும். எல்லாருக்கும் ஒளி கிடைச்சாதானே எல்லாரும் சேர்ந்து இருள விரட்ட முடியும். இந்த சமூகம் மாறியே ஆகணும்ப்பா. முதல்ல நீ படிச்சு பெரிய ஆளாகு, அப்புறம் சமூகத்தை மாத்து. நான் கண்டிப்பா மாத்துவேன்ப்பா. ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அவங்களுக்கான உரிமையை வாங்கி தருவேன். எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கணும், ஒரே மாதிரி வாழணும். நீ என்னென்னவோ பேசுற பீம். உன்னோட இந்த 1/4 கிலோ மூளையில கிலோ கணக்குல அறிவு எங்க இருந்தா வருதோ, எனக்கெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது. போலாம் வா, நேரம் ஆகுது. போலாம். இன்னைக்கு அந்த ராம்ஜி சத்பால் விருது வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறத பார்த்தா என்னவோ அவன் பையன் பீமராவ் ஏதோ பெரிய சாம்ராஜ்யத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. போனதை பார்த்தேல மங்கேஷ். ராம்ஜி சத்பால் என்னவோ அவன் பையன் முதலாவதா வந்ததுக்காக வெள்ளக்கார அரசாங்கம் ஏதோ பீமராவ கவர்னர் ஆக்குன மாதிரி சிலிப்பி கிட்டல பசங்களோட சேர்ந்து போனா. ஏ மங்கேஷ், ஆஷிஷ், நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ராம்ஜி சத்பாலையும் அவங்க பசங்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இங்க வேண்டாம். மாணவர்களே, பரீட்சையில முதல் இடம் நம்ம பீமராவ் வாங்கியிருக்கான். ஆங்கில அரசாங்கம் அதை கௌரவிக்கிறதுக்காக விருந்துக்கும் அழைச்சாங்க. ஆனா சில காரணங்களால பீமராவும் அவனோட பெற்றோரும்
விழாவில் பங்கெடுத்துக்க முடியல. அவங்களுக்கு பதிலா நான் அந்த விழாவுக்கு போய் இந்த பரிசை வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்னோட விருப்பப்படி பீமாராவோட அப்பா ராம்ஜி இந்த பரிசை என்னோட கையிலிருந்து வாங்கி எல்லார் முன்னாடியும் இந்த கோப்பைய தன்னோட மகன் பீமராவுக்கு வழங்கட்டும். பாப்பா பீம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் இப்ப கைத்தட்டி ஆகணும். பீமராவை உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக கைத்தட்டாம இருக்க கூடாது. எல்லாரும் கைத்தட்டி ஆகணும். கைத்தட்டுங்க. ராம்ஜி, இந்த கோப்பையை உன்னோட பையன் பீமராவுக்கு கொடு. அதிசயத்தை பாத்தீங்களா? இவன் பிறந்ததும் எல்லாமே அமைதியாயிடுச்சு. நான் என்னோட பீமுக்கு எல்லா வகையான கல்வியையும் புகட்டுவேன். ஒரு நாள் நம்ம பீம் மிகப்பெரிய ஞானி ஆவான். கண்டிப்பா ஒரு நாள் இந்த நாடே நம்ம பீமோட செயல்களுக்காக கொண்டாடும். புத்தகங்களுக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய இடத்தை கொடுத்தாங்க. ஞானத்தை அடையிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி வந்தாலும் நீ கண்டிப்பா போராடியே ஆகணும். அதுல நீ வெற்றி அடைஞ்சே ஆகணும். நீ நல்லா படிச்சு ரொம்ப பெரிய ஆள் ஆகணும். ஒவ்வொருத்தரும் உன் கூட உட்கார ஆசைப்படணும். ஒவ்வொருத்தரும் உன்னை தொடர்றதுக்கே பெருமைப்படணும். பீமராவ், நீ இந்த பள்ளிக்கூடத்து மாணவன்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். நீ இப்ப ஏதாவது பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பா, சத்தியமா சொல்றேன், என்னோட இந்த வெற்றி ஒரு சின்ன ஆரம்பம் தான். என்னோட இந்த வெற்றி பயணம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிற பயணமா மாறும். என்னோட சொந்த விருப்பு வெறுப்புக்காக எதையும் எப்பவும் செய்ய மாட்டேன். வஞ்சிக்கப்பட்ட மக்களோட உரிமைகளுக்காக முழு முயற்சியோட நான் போராடுவேன். என்னால உன்ன மாதிரி பசங்களுக்கு இந்த பானையில இருந்து தண்ணி தர முடியாது. என்னங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகலையே? என்னாச்சு? இல்ல, உங்களையும் பசங்களையும் அடிக்கிறதா யாரோ அந்த தேநீர் கடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான். எங்களையா? ஆமா, அதான் நாங்கெல்லாம் ஓடி வந்தோம். எதுக்காக இப்படி? அந்த அம்மா எங்க? ரொம்ப பேசுனல, இப்ப பேசுடி. நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம ஜாதி பெருமையை மண்ணோட மண்ணாக்கிட்ட. இனிமே நீயும் மண்ணுக்குள்ள போயிட. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏன் ஒண்ணு பண்ண கூடாது? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு எப்பவுமே மன்னிப்பே கிடையாது. மானம் கெட்டவளே, நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை தண்டிச்சே ஆகணும்.
கொன்னுடுங்க. ஆமா, இவளை கொன்றுடலாம், கொன்றுடலாம். கொன்ற வேண்டியதுதான். கொன்றா சரியா இருக்கும். கொல்லணும். அது அங்க வர்ற, பிடிங்க பிடிங்க. அக்கா, அம்மா அம்மா அக்கா. ஐயோ, அவங்கள எங்கேயும் காணுமே. எங்கேயும் காணுமே. அக்கா, அம்மா என்னப்பா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுப்பா. என்னம்மா? அவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தி அக்காவை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர வைக்கிறதுக்காக இவரையும் பசங்களையும் யாரும் அடிக்கிறதா சொன்னாங்க. நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்தோம். அப்ப அக்காவும் எங்க கூட வந்தாங்க. ஆனா அவங்க அதுதான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அவனுங்க நம்மள நல்லா முட்டாளாக்கிட்டாங்கம்மா. எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்களோ, எங்க போய் தேடுறது தெரியல. வாங்க. ராம்ஜி, ராம்ஜி, அந்த அக்கா வாங்க.